जय जय शङ्करा शङ्करा हर हर शङ्करा। வர வர இந்த பேப்பரில் இருக்கிற எழுத்து எதுவுமே சரியாக தெரிய மாட்டேங்கிறது. கணபதி பெரியவா, இந்த பேப்பரில் நான் காமராஜரை சந்திச்சதை பற்றி பரணிதரன் ஏதோ எழுதியிருக்கான். சித்த வாசியன். உத்தரவு பெரியவா. காமராஜரை பற்றி நான் நிறைய கட்டுரைகள் எழுதியதுண்டு. கணபதி, அப்படின்னு பரணிதரன் எழுதியிருக்கானா? ஆமா பெரியவா. காமராஜர்னா என்ன அலாதி, ஏன் அவரை வசத்தின்னு சொல்றேன்னு பெரியவா கேட்டதுக்கு நான், அதாவது பரணிதரன் ஒவ்வொருவரும் தூய்மையான மனசோட நல்லவனா ஒழுக்கமுள்ளவனா இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அரசியல் இருந்தாலும் பெரியவா சொல்லத்தான் அவரும் சொல்றார் அப்படின்னு காமராஜர் சொல்லியிருக்காரா என்ன? ஆமா பெரியவா. அவர் சத்யசபான்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கார். போன வாரம் தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்துல இனாகுரேஷன் ஆச்சு. அப்ப காமராஜர் சொன்னார், நம்ம இளைஞர்கள் எல்லாம் நல்ல ஒழுக்கத்தோடு வளரணும், அதுக்கு நம்ம நாட்டு பழங்கதைகளை அவங்களுக்கு நினைவுபடுத்தணும், புராணங்கள் எல்லாம் தெருக்கூத்து மூலமா எடுத்து சொல்லணும் அப்படின்னு காமராஜர் சொன்னார். இந்த மாதிரியான நல்ல எண்ணங்களையும் நல்ல ஒழுக்கங்களையும் போதிச்சு சின்னவங்க மனசுல பதிய வைக்கிற மாதிரி நாடகங்களை போட்டு காட்டணும்னு காமராஜர் சொன்னார். நேற்று முன்தினம் காமராஜர் பெரியவாளை சந்தித்தது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். காமராஜருக்கு அன்று உடல்நிலை சரியில்லை. அதை அறிந்து கொண்ட பெரியவா, காமராஜர் எவ்வளவு கிட்ட வர முடியுமோ அதுவரை காரிலேயே வரட்டும், காரில் இருந்து அவர் நடந்து வரும் பாதையை சமமாக சீர்படுத்தி வைங்கோ என்று அவர் அணுக்கத் தொண்டரிடம் கூறினார். அதோடு மட்டும் இல்லாமல் அவர் உட்கார ஒரு ஸ்டூலும் ஏற்பாடு பண்ணுங்கோ என்று சொன்னார். பெரியவா காமராஜரை ஸ்டூலில் அமரும்படி கூறியும் அவர் நின்று கொண்டேதான் பேசினார். அவர்கள் உரையாடல் முறிந்த பிறகு பெரியவா அவருக்கு பிரசாதம் வழங்க அதை அவர் தன் காரியதரிசியிடமோ இல்லை தன் சட்டைப்பையில் வைத்துக் கொள்ளாமல் காஞ்சிபுரத்திலிருந்து மெட்ராஸ் வரும் வரை கையிலேயே வைத்துக் கொண்டு வந்தார். பயணத்தின் போது பெரியவாளை பற்றி மிகவும் உயர்வாக பேசிக்கொண்டே வந்தார். இதிலிருந்து காமராஜரை பற்றி உயர்வாக பேசுவதன் காரணம் புரிந்திருக்கும் என எண்ணுகிறேன். என்ன தயங்கி தயங்கி நிற்கிற? பக்கத்து ஸ்கூல்லேருந்து குழந்தைகள்லாம் வந்திருக்கா, கூடவே சிலரும் வந்திருக்கா, எனக்கா காத்துன்னு இருக்கா, அதானே? பெரியவாளுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. குழந்தைகள் தான் முக்கியம். ஏன்னா எதிர்காலத்து சந்ததிகள் அவாதான். எதிர்காலத்தை உருவாக்க போறவாளும் இந்த குழந்தைகள் தான். வரேன். ஷேமமா இருங்கோ. எல்லாரும் ஆகாரம் பண்ணியாச்சா? சரி, உங்க எல்லாருக்கும் காமராஜர்னா யாருன்னு தெரியுமோ? பரவாயில்லையே, இந்த காலத்து குழந்தைகள் நாட்டு நடப்பையும் தெரிஞ்சு வச்சுருக்கேளே, ரொம்ப சந்தோஷம். காமராஜரை தெரியுமா அப்படின்னு நான் ஏன் கேட்டேன் தெரியுமோ? சரி, நானே சொல்லிடுறேன். ஏன்னா அவர் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழறவர். நான் அடிக்கடி சொல்ற சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங் அவர்கிட்ட இருக்கு. அத குழந்தைகளான நீங்களும் ஃபாலோ பண்ணணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களில் யாரெல்லாம் திருக்கால சந்தியாவந்தனம் பண்றேள்?
பரவாயில்லையே. இந்த தலைமுறை வரைக்கும் எல்லாரும் திருக்கால சந்தியாவந்தனம் பண்றேள். ஆனா என்ன, சவுளம் தான் வச்சுக்கல. ஆனா அடுத்த தலைமுறை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. உங்களை மாதிரியே அடுத்த தலைமுறைகளும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்கள்லாம் தான் ஒரு காரணகர்த்தாவா இருக்க போறேன். இப்பவே நம்ம அனுஷ்டானங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு போயிட்டு இருக்கு. சரி, போன தடவை நீங்கள்லாம் வந்திருந்த போது பொறாமையை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பொறாமை, அதை பத்தி குழந்தைகள் நீங்கள்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்ல போற பொறாமைங்கிற குணம் குழந்தைகளானவங்களுக்கு வரவே கூடாது. சரி, உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? பக்கத்தாத்து பையன் ஸ்ரீவத்சரை ரொம்ப பிடிக்கும். ஏன் அவனை மட்டும் பிரத்யேகமா உனக்கு பிடிக்க காரணம் என்ன? ஏன்னா அவன் தினமும் சாப்பிட்றதுக்குன்னே ஏதாவது பட்சணம் கொண்டு வரான். சரி, உனக்கு யாரை ரொம்ப பிடிக்காது? எனக்கு ராமகிருஷ்ணன் அவன் கண்டாலே பிடிக்காது. அவனை பார்த்தாலே கோவமா வரும். ஏன் அவனை பிடிக்காது? அவன் எப்போ பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ரேங்கே வந்துட்டு இருக்கான். நான் அவனை விட நன்னா எழுதினாலும் என்னன்னு தெரியல, டீச்சர் எனக்கு 2 மார்க் குறைச்சலாவே போடுறான். இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு பேர் தான் பொறாமை. இந்த பொறாமை படிப்பில் மட்டும் இல்லை, விளையாட்டுலேயும். நம்மளை யாராவது ஜெயிச்சுட்டா, ஏன் யாராவது நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு வந்தா கூட அவன் மேலே நம்மள அறியாமல் வரும். நம்ம மேலே நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாகும். அதுவே பொறாமையாக ஆயிடும். அதனால அவளை பற்றி அடுத்தவாள்கிட்ட கோல் சொல்ல ஆரம்பிப்போம். இது அடுத்த தப்பை செய்ய நம்மளை தூண்டும். இந்த எண்ணம் உங்களை படிப்பில் கவனம் செலுத்த விடாது, மனசையும் அறிவையும் கெடுக்கும். அதனால பொறாமை படவே கூடாது. படிப்பில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதுக்கு போட்டி போட்டு உற்சாகமாக படித்தா யார் வேணா ஜெயிக்கலாம், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலாம். இதே தான் விளையாட்டுக்கும். ஆக பொறாமப்படாமல் போட்டி போட்டு உற்சாகமாக வெற்றி பெற உழைக்கணும். முயற்சி பண்ணினா முடியாததுங்கிறது ஒன்றும் இல்லை. ஆக நீங்கள் யாரை பார்த்தும் பொறாமையே படக்கூடாது. சரியா? இன்னைக்கு இத்தோட நிறுத்திக்கலாம். எல்லாரும் க்ஷேமமாக இருங்கோ. சட்னிக்கு தாளிச்சு கொட்டிட்டேன். அப்புறம் எல்லாரும் டிஃபன் சாப்பிட. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். நாங்களும் கிளம்ப வேண்டியதுதானே? என்னம்மா இது, கால்ல கஞ்சியை கொட்டின மாதிரி நீ வந்தாதே கிளம்ப போறேங்கிற? என்னது கால்ல கஞ்சி கொட்டின மாதிரி அவசரப்படுறேனா? இங்கே வந்து 1 மாசமாச்சு. அங்க எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு. போய் பங்கீடு பண்றதுக்கே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க போறது. மா, அத பத்தி நீ ஏமா கவலைப்படுற? நான் இருக்கேன், கணக்குதாரா இருக்கா, கூட மாட ஒத்தாசை பண்ணா உன் மாப்பிள்ளையும் இருக்கார். நாங்க வந்து அங்க பண்ணி தர போறோம். இன்னொரு 2-3 நாள் இருந்துட்டு போயேம்மா. இல்லடி, பல்ல கடிச்சுட்டு இவ்வளவு நாள் இங்க இருந்ததே பெருசு. அதுவும் சந்துரு அனுஷாலாம் இங்க இருந்ததுனால இருக்கும்படி ஆச்சு. அங்க போனாதான் எனக்கு பாந்தமா சௌரியமா இருக்கும்.
காமாட்சி, பாவண்டி குழந்தை சங்கரன் பாரு, அவ இல்லாம வாடி வதங்கி போயிட்டான். ஆமாம்மா, இருக்காத பின்ன. என்ன இருந்தாலும் அவன் குழந்தை தானே. பிறந்ததுலேருந்து அவ கூடவே இருந்திருக்கான். என்னதான் அவனை நம்ம இங்க நன்னா பார்த்துனாலும் அப்பா அம்மா கூட இருக்க மாதிரி ஆகாது இல்லையா? அந்த குறை இருந்துட்டே தான் இருக்கும். டிஃபன் ரெடி ஆயிடுத்து, எல்லாரும் ஆகாரம் பண்ணலாம். மா, நீ சித்த தட்டை மட்டும் எடுத்து வச்சிருமா, நான் சுவாமிக்கு பூ மாத்திட்டு வந்துடுறேன். என்னது இது? இது எப்படி இங்க வந்தது? எது எப்படி எங்க வந்ததுன்ற? இல்லம்மா, நம்மளாம் தேடிட்டு இருந்தோமே சங்கரனோட பாஸ்போர்ட், அது இங்க ராமர் படத்துக்கு பின்னாடி இருந்திருக்கு. எல்லாரும் இப்படி செத்த வரையலா? சங்கரனோட பாஸ்போர்ட் கிடைச்சுடுத்து. என்னது பாஸ்போர்ட் கிடைச்சுடுத்தா? இங்க ராமர் படத்துக்கு பின்னாடி இருந்தது. அதிசயமா இருக்கு. இத தெய்வ சங்கல்பன்னு சொல்றதா இல்ல பெரியவாளோட அனுகிரகம்னு சொல்றதா? சங்கரன் இங்கேயே இருக்கணுங்கிறது தான் பகவானோடைய இஷ்டம் போல இருக்கு. அதான் சங்கரனோட பாஸ்போர்ட் இங்க ராமர் படத்துக்கு பின்னாடி யார் கண்ணிலையும் படாம இங்கேயே இருந்திருக்கு. இது ஒரு அற்புதமா இல்ல பெரியவாளோட சித்தமா? உங்களோட இத்தனை நாள் இருந்தது I was so happy. இப்படியே இருந்தா தேவலாம் போல இருக்கு. மெயின்லி பிகாஸ் இந்த நித்திய கர்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்ண எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சங்கரா, அடுத்த ஜெனரேஷனுக்கு நீ ஒரு முன்னோடியா இருக்க. ஏ ஷைனிங் எக்ஸாம்பிள். மகாபெரிவாளோட எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பியூர் சோல். காட் பிளஸ் யூ. காத்திருந்து கிடைச்சா அது ஒரு தனி சுகானுபாவம் தான். இப்போ கோயிலுக்கு போறோம், நேர ஈஸ்வரனை தரிசனம் பண்ணா கிடைக்கிற திருப்திக்கும் ஆனந்தத்துக்கும் சந்தோஷத்துக்கும் 2 மணி நேரம் கால் கடுக்க கியூல நின்று தரிசனம் கிடைக்கிறச்ச அதோட மகிமையே தனி இல்லையா? ஆமா பெரியவா, ரொம்ப பேர் வரிசையில நின்று காத்துட்டு இருந்து பெரியவாளை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் அவ முகத்துல ஒரு திருப்தியும் ஆனந்தம் இருக்க. இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் எல்லாரையும் காக்க வைக்கிறேன்னு சொல்ல வரியா இல்ல அவளுக்கு அதிக சந்தோஷம் கிடைக்கிறதுன்னு சொல்ல வரியா? மகா